அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்ம சேனலில் டெய்லியும் ஊதுற மாதிரி சந்தர்ப்பங்களில் ஊதுற மாதிரி நிறைய துவாக்களை பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி அந்த வகையில் நான் ஒரு சிறந்த துவாவை சொல்ல போகிறேன். சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும், அந்த நேரத்தில் ஊதுற மாதிரி இருக்கும். காலை மாலை ஓதும் துவாக்கள், சந்தர்ப்ப சூழ்நிலை துவாக்கள் சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ நான் சொல்ல இருக்கிற இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் அதிகமாக ஊதுற மாதிரி, அதாவது எப்போவுமே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லா நிலையிலும் இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருக்கலாம். அதாவது இதற்காக தனியாக நீங்கள் மெனக்கட்டு ஒரு இடத்துல அமர்ந்து ஓதணும்னு அவசியம் இல்லை, உது செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நடக்கும்போது இதை ஓதலாம். ஏதாவது நீங்கள் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, வீடை பெருக்கின்னு இருக்கீங்க, சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் ஓதலாம். ஆண்களாக இருந்தால் வெளியே நீங்கள் போவீங்க, கடையில் உட்காருவீங்க, அந்த நேரத்தில் ஓதலாம். இப்படி எல்லா நிலையிலும் ஓதுற மாதிரி இந்த ஒரு துவா இருக்கும். எவ்வளவோ அதிகமாக இந்த துவாவை நீங்கள் ஓதுறீங்களோ அவ்வளவோ அதிகமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வறுமையும் நீங்கும். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் பல நபிமார்கள் ஓதி வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இது வாழ்வின் வறுமையை போக்கக்கூடியதாகவும் மனக்கட்டுப்பாடு மிகுந்த இறை நேசர்களால் அதிகமாக ஓதப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஒரு குழப்பமான ஒரு மனதில் நம்மளுக்கு இருக்குது, சந்தேக புத்தி இருக்குது, தேவையில்லாமல் சந்தேகம் வஸ்வாஸ் சொல்லுவாங்க, அது வந்துக்கிட்டே இருக்கும், பதட்டமாக இருக்கும், மனக்குழப்பமாக சில விஷயங்கள் இருக்கும். பார்த்தீங்களா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படி கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் ஓதிட்டு வந்தால் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதை அதிகமாக ஓதுறதால 90 நன்மைகள் கிடைப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த நன்மைகளை கிடைக்கும் குறைந்தபட்ச ஒரு நன்மை என்னன்னா நம்முடைய மனக்கவலை நீங்குவது அப்படின்னு உலமாக்கள் சொல்றாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது. இந்த துவாவை நீங்க கண்டினியூஸாக ஓதிக்கிட்டே வரும்போது உடனடியாக அதனுடைய பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். மனக்கவலையோடு இருக்கிறீங்க, குறைந்தபட்ச நன்மை மனக்கவலைன்னு சொல்றாங்க. மனக்கவலை என்பது குறைந்தபட்சம் இல்லவே இல்லை, மிகப்பெரிய ஒரு விஷயம், எல்லாரையும் வாட்டுகின்ற விஷயம்தான் மனக்கவலை. கவலை என்பது எல்லா ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு வரும். அவங்கவுங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கவலைகள் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கவலைகள் இந்த ஒரு சின்ன ஒரு துவா ஓதுறதால உடனடியாக போகுதுன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு அதிசயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இந்த துவாவை நீங்கள் கண்டினியூஸாக சொல்லும் போது அந்த அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க, கவலையோடு ஓதிட்டு வருவீங்க. இதை ஓதி முடிப்பதுக்குள்ளே அவ்வளவோ ஒரு மனசில் உங்களுக்கு ரஹாத்தாக இருக்கும். எந்த வீட்டில் இது அதிகமாக ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் வறுமை இருக்காது. வறுமை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நல்ல ஒரு பரக்கத்தான செல்வ செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதாக அனுபவபூர்வமாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் இதை ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த ஒரு துவா வேறு எதுவுமே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு துவா தான். சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் இருக்கிற ஒரு துவானா அது சாதாரணமாக இருக்காது. ஏன்னா எந்த ஒரு துவாவும் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக கற்றுத்தந்த துவா இது. சொர்க்கத்தின் கருவூலங்களில் இருக்கிற ஒரு வார்த்தை உனக்கு சொல்லட்டுமா, சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் இருக்கிற ஒரு வார்த்தை நான் சொல்லட்டுமா சொல்லிட்டு நபி அவர்கள் பிரத்யேகமாக இந்த துவாவை கற்றுத்தந்துள்ளார்கள். அந்த துவா வேறு எதுவுமே இல்லை, லா ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் ஆஸீம். லா ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் ஆஸீம். இதை சுருக்கமாக ல ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாங்கு கொடுக்கும்போது நம்ம ஹய்ய அல சல ஹய்ய அல ஃபலா அது வரும்போது இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம். எதற்காக சொல்கிறோம், நம்ம தொழப்போகிறோன்னு தெரியும், இருந்தும் அந்த தொழுகையை நம்ம நிறைவேற்றணும்னா அதற்கும் அல்லாஹ்வின் உதவி நமக்கு தேவை. அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் அந்த தொழுகையை கூட நம்மால் தொழ முடியாது. அதை உணர்த்துகின்ற வரிகள் தான் இது. இந்த துவாவோட ஃபுல் மீனிங் என்னன்னா, அல்லாஹ்வின் உதவியின்றி எந்த ஒரு செயலையும் செய்யவோ எந்த ஒரு சக்தியையும் பெறவோ இயலாது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வே மிக உயர்ந்தவன், மகத்தானவன். இப்போ நமக்கு ஒரு கவலை ஏற்படுது, மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கவலை பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ இந்த கவலையை யார் நமக்கு தந்தது? அல்லாஹ் தான். அந்த கவலை நம்ம விட்டு போகணும்னா அதையும் யாரால செய்ய முடியும்? அல்லாஹ் ஒருவனால தான் முடியும். அந்த கவலையை நீக்க சக்தி படைத்தவன் அவன் மட்டும்தான்.
ஒரு அணு அளவு நமக்கு நன்மை நடந்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருவது. அவனின் உதவி இல்லாம அந்த நன்மை நமக்கு நடக்கவே நடக்காது. இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு நன்மையை நாடி இருந்தாலும், நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சாலும், அல்லாஹ்வின் நாட்டம் அந்த உதவி இருந்தால் தான் அது நடக்கும். இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. அதே போல இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு எதிராக இருந்தாலும், நமக்கு எந்த நன்மையும் கிடைக்கக்கூடாது சொல்லிட்டு 1000 சதி செஞ்சாலும் அவனின் உதவி இல்லாம அதுவும் முடியாது. அவன் கொடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கொடுப்பான். அவன் உதவி இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற ஒரு அணு அளவு பொருள் கூட அசையவே அசையாது. அதை அழகாக உணர்த்தக்கூடிய வரிகள் தான் இது. அதனாலதான் சொர்க்கத்தின் கருவூலங்களில் உள்ள வார்த்தையாக இந்த ஒரு வார்த்தை உள்ளது. அதிகமா சொல்லுங்க. கவலைகள், பிரச்சனைகள், மனக்குழப்பம் எது இருந்தாலும் சரி, லா ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அசீம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. கடனா இருக்கா வீட்டில், லா ஹவுல வல குவத்த இல்ல பில்லஹில் அலியில் அசீம் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த கடனை அடைக்க நிச்சயமா அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான். உடம்புல ரொம்ப நோயா இருந்துட்டு ரஹாத் இல்லாம இருக்கா, இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஷிஃபா உங்களுக்கு கிடைக்கும். மனசுல நிறைய பதட்டங்கள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், தேவையில்லாத குழப்பங்கள், பயம் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு வார்த்தையை கண்டினியூஸா நீங்க சொல்லிட்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த பதட்டம், குழப்பம் எல்லாம் நீங்கி மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தான் இது ஓதணும் இல்லவே இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை இந்த ஒரு துவா நீக்கும். அதுவும் உடனடியாக. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் கவலையாக, மனசு ரொம்ப கவலையாக இருக்கும்போது, சங்கடமாக இருக்கும்போது இந்த துவாவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் உடனடியாக ஒரு மன அமைதி கிடைக்கும். ஏன்னா இது அனுபவபூர்வமான ஒரு அமல். நான் இதை ஓதி நிறைய பலன் கண்டதால் தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவ்வளவு அதிகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இந்த ஒரு விஷயம் உதவி இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சோதனைகள் ஒரு கட்டத்தில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லா பக்கமும் திரும்புகிற இடம் எல்லாமே அடி தோல்வி தான் எனக்கு கிடச்சிது. நிறைய வறுமை, பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து மனசில் அவ்வளோ கவலைகள், வீட்டில் அவ்வளோ சண்டை சச்சரவுகள் சொல்லிட்டு ஒரு முசீபத்தாக இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒருத்தவங்க இவங்க கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஒரு துவாவை நீ சொல்லிக்கிட்டே இரு, இன்ஷா அல்லாஹ் நல்லது நடக்கும் சொல்லிட்டு. அதன்படி நானும் ஓதுனேன். இந்த நேரம் இத்தனை முறை சொல்லி நான் கணக்கெல்லாம் வைக்கவே இல்லை. எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும், நான் நார்மலாக வீட்டு வேலைகள் செய்யும் போது எல்லாம் என்னுடைய வாயில் இந்த ஒரு வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும். அதன்படி நிறைய பிரச்சனைகள் என்னை விட்டு நீங்கியது. அதற்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சதுன்னா இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்ல ஆரம்பிச்சிட்ட பிறகு தான். அனுபவபூர்வமான ஒரு அமல். நீங்களும் பலன் பெறணும், அதிகமாக ஓதி உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இதை சொல்கிறேன். அவசியம் ஓதிக்கிங்க. நல்லா பொருள் உணர்ந்து ஓதுங்க. மனசார நீங்கள் ஓதணும், நம்பிக்கையுடன் ஓதணும். நிச்சயமாக என்னுடைய இந்த கவலையை, என்னுடைய இந்த வறுமையை, என்னுடைய இந்த நோயை அல்லாஹ் நீக்குவான் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் ஓதணும். அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் ஓதுனா நீங்கள் என்ன துவா ஓதுனாலும் சரி பலன் இருக்காது. நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது அனைத்து மனக்கவலைகளையும் நீக்குவான். உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாறணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.